ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வெறும் பெப்பர், அதுக்கப்புறம் தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு, தயிர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லி சாஸ், சோயா சாஸ்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கடாய் வச்சு பொரிச்சு எடுக்க போகிறதில்ல, தவாவில் வச்சு வறுத்து தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த தவாவில் பார்த்திங்கன்னா இதுவுமே எண்ணெய் இல்லை, பட்டர் தான் போட்டிருக்கோம். பட்டரை சேர்த்து இந்த பீசஸை வச்சு இல்லை சிம்மில் வச்சு வறுத்து எடுக்க போகிறோம். இப்படி வறுத்து சாப்பிடுங்க. ஆயிலும் ரொம்ப பிடிக்காது, பட்டரில் வறுக்கிறதுனால நல்லா டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இப்போ தவா வச்சு வறுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோன்னா மேலே ஒரு மூடி போட்டு கூட வறுத்து வைக்கலாம். மூடினா நம்மளுக்கு இட்லி பாத்திரம் மூடி வைப்போம் இல்லைங்களா, அந்த இட்லி மூடி வச்சிங்கன்னா மேலே இருக்கிற கறியுமே நல்லா வெந்திருக்கும். ஸோ இதை சிம்மில் தான் வறுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இது ஸ்கின்னோடு இருக்கிறதுனால அந்த ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிற ஆயிலையும் கொஞ்சம் உருகி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி சாப்பிட்டு பாருங்கள், ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கு எந்த கெடுதலுமே கிடையாது. இந்த மாதிரி ப்ராய்லர் கோழி வாங்கினா வறுத்து சாப்பிட்றதுக்கு இப்படி இந்த முறையை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சிம்மில் நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீஸ் தான் போட்டிருக்கோம். இது நல்லா வறுப்போம். இது மூடி வச்சதுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி விடணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இட்லி குண்டானோட மூடி போட்டு வறுத்திங்கன்னா மேலே இருக்கிற கறியும் நல்லா வறுந்துருக்கும். பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெட்டிஷ், எப்போவுமே நம்ம ரெட்டிஷான சிக்கன் சாப்பிடுவோம். ஆனால் அதை விட இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொரு ஒரு மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி கருவேப்பிலை அரைச்சி அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் லைட் க்ரீன் கலராக மாறும். அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஆட் பண்ணாததுனால ஸோ இந்த கலர் தான் வரும். இந்த கலருமே நமக்கு பார்க்க மேலே பார்த்திங்கன்னா மேலே மட்டும் லைட்டாக நல்லா கலர் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்திங்கன்னா 2 பக்கம் மட்டும் திருப்பி எடுக்காமல் 4 பக்கமும் கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்து சாப்பிடணும். ரொம்ப வறுக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. ப்ராய்லர் சிக்கன்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும், சாப்பிட்றதுக்குமே அருமையாக இருக்கும். உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஊறி ஒரு மாதிரியும் என்ன சொல்கிறது ஜூஸியான சிக்கன் ஐட்டம் தான் இது. குழந்தைங்களுக்கும் நல்ல விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க. ஒரு சப்பாத்தி ஆகட்டும், தோசை ஆகட்டும், அதுக்கப்புறம் நானாக இருக்கட்டும், நான்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா பட்டர் தடவி இந்த சிக்கன் பீசஸை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் 4 பக்கமும் திருப்பி வறுத்து எடுத்தாச்சு. ஸோ கடைசியாக எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது. பார்த்திங்கன்னா செம்மையாக வறந்துருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் கொடுக்கும். இதுக்கு என்னென்னா சாதாரணமாக ரசம் சாதம் வச்சு சூடாக ரசம் வச்சு சுட சாதத்தோடு சாப்பிடும்போது இந்த சிக்கன் பீசஸும் பக்கத்தில் வச்சு சாப்பிடுங்க, தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நானில் பட்டர் தடவி ஒரு மயோனஸ் கூட தடவி அதுக்கப்புறம் இந்த சிக்கன் பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு சமைச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரும்போது செஞ்சு பாருங்கள், அவங்களாம் சாப்பிட்டுட்டு வாவ் நல்லா சமைச்சிருக்கீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.